ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் மைண்ட். முன்னே நாங்கள் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தேவையான எல்லா கிராமர் நோட்ஸும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்ஸ் எல்லாமே இந்த லிங்க்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் அண்ட் கிவ் யுவர் லைக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்சஸ். கிராமரில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா டென்சஸ். First, we should know the role of tenses in communication. That is, tenses are used in communication, both verbal and written, to indicate the time at which something happened. ஸோ இந்த டென்சஸையோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதும்போதோ அல்லது பேசும்போதோ எப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதாவது நேரத்தை கரெக்டாக சொல்கிறதுக்காக தான் நம்ம அந்த டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் டென்சஸ் வென் யூ ஃப்ரேம் அ சென்டென்ஸ் இட் ஒன்ட் பி மீனிங்ஃபுல். டென்சஸ் சரியாக இல்லாமல் ஒரு சென்டென்ஸை சொல்லும்போது அதோட டைம் ரெஃபரன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ இம்ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் டென்சஸ் குட் லீட் டு கன்ஃபியூஷன் அண்ட் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சென்டர்ஸ் மெசேஜ். இப்போது நீங்கள் டென்சஸை சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் ஊர்லேருந்து வருவேன் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லுவோம். ஆனால் அதை விட்டுட்டு நாளைக்கு ஊரில் இருந்து வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் டெக்னிக்கலி இட் இஸ் அன் எரர், டென்ஸ் ராங். ஸோ இந்த மெத்தடு தான் இங்கேயும் இருக்குது. இங்கிலீஷோட பேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டென்சஸ். ஸோ வித்தவுட் டென்சஸ் யூ கேனாட் ஃப்ரேம் ஈவன் அ சிங்கிள் ப்ராப்பர் சென்டென்ஸ், அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். எஸ்பெஷலி டைம் ரெஃபரன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். ஸோ டென்சஸ் சரியாக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் டைம் ரெஃபரன்சஸோட சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரீடிங், நான் படித்து கொண்டு இருக்கிறேன். ஐ வில் ரீட், நான் படிப்பேன். இந்த இடத்துல ஐ ஆம் ரீடிங், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், இந்த இடத்துல போய் நம்ம ஐ ஆம் ரீடு அப்படின்னு நம்ம எழுத முடியாது. தட் இஸ் ராங். ஸோ இதுதான் டென்சஸோட யூசேஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 3 பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் டென்சஸ். மொத்தமே டென்சஸோட பேசிக் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இந்த 3 வகையாக தான் டென்ஸை பிரிக்கிறாங்க. இது மேஜர் டிவிஷன்ஸ். இதுக்குள்ளே 4 சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கீழே 4 சப் டிவிஷன்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், present perfect continuous tense. Likewise, past tense-க்கு simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. When it comes for future, simple future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. ஸோ மொத்தமாக மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டென்ஸ் தான். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். தமிழில் நம்ம சொல்கிற மாதிரி நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அதுதான் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். அதுக்குள்ளே இருக்க சப் டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 4. ஸோ 4 × 3 12 டென்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசேஜ் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பற்றியும் சொல்லுவேன், அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இப்படி ஒவ்வொரு டென்ஸாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசேஜ், அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கணும். த டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் கரண்ட்லி ஹேப்பனிங். ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை சொல்லும்போது தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரெசன்ட் இன்டெஃபினைட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ப்ரெசன்ட் இன்டெஃபினைட் அப்படிங்கிற டேர்மில் கூட சொல்கிறாங்க. இப்போது நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை ரெஃபர் பண்ணும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில கீஸ் இருக்குது. ஐ ஹவ் கிவன் த கீஸ் ஹியர். த கீஸ் ஆர் யூஸ்வலி, ரெகுலர்லி, எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி இயர், ஆஃபன், ஃப்ரீக்வெண்ட்லி, சம்டைம்ஸ், அக்கேஷ்னலி, செல்டம், ரேர்லி, நெவர். ஸோ இந்த கீஸாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். யூஸ்வலி ஐ ட்ரிங்க் 2 tumblers ஆஃப் வாட்டர்.
ஸோ யூஸ்வலி ஐ ட்ரிங்க், ப்ரெசன்ட் டென்ஸ் ட்ரிங்க். நெக்ஸ்ட், ரெகுலர்லி I go to church. Okay, every day I wake up at 5:30 a.m. ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நமக்கு இருக்கும். இதை வச்சு சிம்பிளாகவே நம்ம கண்டுபிடிச்சலாம். திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறத நம்ம எப்படி சொல்லியிருக்கேன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களை சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சம் கீவேர்ட்ஸ் ஆர் தேர் and the list are already I have given. You can memorize it and you can practice in your day-to-day life. And moreover, when you read a book, you just find out whether these kind of keywords are given. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எல்லா டென்சஸையும் ஈஸியாக நீங்கள் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் தான் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்கேன். நம்பர் 1, டு எக்ஸ்ப்ரெஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் அப்படின்னா ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ட்ரிங்க்ஸ் டீ எவ்ரி மார்னிங். தினமும் காலையில் எழுந்திரிச்சு நான் டீ குடிப்பேன், அவர் டீ குடிப்பார். ஸோ இட் இஸ் லைக் ஹேபிச்சுவல், பழக்கமான விஷயங்கள். இந்த மாதிரி பழகின விஷயங்களை ரெஃபர் பண்ணும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஐ கெட் அப் எவ்ரி டே அட் 5 o'clock. நான் தினமும் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். தினமும் நான் கோவிலுக்கு போவேன். தினமும் நான் இந்த வேலை செய்வேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஹேபிச்சுவலாக பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், டு எக்ஸ்ப்ரெஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ். சில மாறுபடாத உண்மைகளை சொல்லும்போது என்றைக்கும் அதில் எந்த சேஞ்சஸ் வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரி உண்மைகளை சொல்லும்போது நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும் அப்படிங்கிறது என்றைக்கும் மாறாதது. ஒரு 100 வருஷம் கழித்து மேற்கு திசை போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் ட்ரூத்ஸ் சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹனி இஸ் ஸ்வீட். தேன் எப்பயும் இனிமையாக தான் இருக்கும், தித்திக்க தான் செய்யும், அதில் சேஞ்சஸ் வராது. ஸோ ஹியர் வி ஹாவ் டு யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் தேர்ட் ரூல் இஸ், இன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் பிகினிங் வித் ஹியர் அண்ட் தேர் டு எக்ஸ்ப்ரெஸ் வாட் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் பிளேஸ் இன் த ப்ரெசன்ட். சில சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் அண்ட் தேர் இந்த 2 வார்த்தைகளை வச்சு சென்டென்சஸ் பிகின் ஆகும். அந்த சென்டென்சஸோட எண்டில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கும், அதாவது ஆச்சரியக்குறி. அந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் கம்ஸ் அ பஸ், ஹியர் கம்ஸ் அவர் ஹீரோ, தேர் கம்ஸ் அவர் டீச்சர். ஸோ இந்த மாதிரியான நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியர் கம்ஸ் த ஹீரோ, கம்ஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹியர் கம்ஸ் த ஹீரோ. இங்கே ஹீரோங்கிறது 3rd person சிங்குலர், அதனால் வெர்போட எஸ் சேர்த்து கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லாட்டி ஹியர் கம்ஸ், அந்த கம்ஸுங்கிறது கம்னு ஜென்ரலாக எழுதுவோம். ஆனால் இங்கே ஹீரோங்கிறது 3rd person சிங்குலர், ஹீ ஷீ இட்டை ரெஃபர் பண்ணுறதுனால ஹியர் கம்ஸ் அ ஹீரோ. தேர் ஷி கோஸ், அவங்க அங்கே போகிறாங்க. ஸோ 3 ரூல் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ஜென்ரல் ட்ரூத், தேர்ட் ஒன் இஸ் sentences begins with here and there and which will have exclamatory mark. இந்த மாதிரி டைமில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்த 4th ரூல் பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்ப்ரெஸ் அ ஃப்யூச்சர் ஈவெண்ட் தட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் ஆர் ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் நடக்க போகிற விஷயமா இருக்கும், பட் அதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஒன்ஸ் அது ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸடு தான், அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த நெக்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் அட் 7 AM டுமாரோ மார்னிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டுமாரோன்னா நாளைக்கு, அப்போ எதிர்காலம்னா வில் இல்லாட்டி ஷேலுங்கிற வேர்டு போட்டு தான் நம்ம சென்டென்ஸை எழுதணும் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா, இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில்
நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை the next flight is at 7 p.m. tomorrow morning அப்படிங்கிறத we will have the flight at tomorrow 7 a.m. like instead of saying in that way future tense வச்சு will அப்படிங்கிற வேர்டு வச்சு சொல்லாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. the reason behind is அது சிம்பிள் though this action will take place in future, இந்த ஆக்ஷன் ஃப்யூச்சரில் தான் பிளேஸ் நடக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம எந்த சேஞ்சஸும் கொடுக்க வேண்டியதில்லை. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாம். another example, இந்த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் at 9 o'clock. ஸோ நமக்கெல்லாம் தெரியும் ஐபிஎல் இல்லை ஒரு ஃபுட்பால் மேட்ச் அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் சேஞ்சஸ் 99.9% எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டை ரெஃபர் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஆக்ஷன் ஃப்யூச்சர் ஆக்ஷனாக இருந்தாலும் கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். the train leaves at 5:20 p.m. ஸோ ட்ரெயின் வில் லீவ் at 5:20 p.m. will leave அப்படிங்கிறதுக்கு பதிலாக லீவ்ஸ் ஏன்னு கேட்டால் ஃப்யூச்சராக இருந்தாலும் இது கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் நடக்கும். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷனல் கிளாஸ். CLAUSE பார்த்துக்குங்க. ரூல் நம்பர் 1 தட் இஸ் பாசிபிள் கண்டிஷன். மொத்தமாக நமக்கு கண்டிஷனல் கிளாஸில் மேஜராக 3 ரூல் சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பர் லெவலில் போனீங்கன்னா நமக்கு அதில் 5 ரூல் இருக்குது. ஸோ நம்ம மேஜரான ரூல்ஸ் பார்த்திங்கன்னா 3 ரூல். அதில் ரூல் நம்பர் 1 அதாவது பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஒரு இஃப் கிளாஸ், அந்த கண்டிஷனல் கிளாஸுங்கிறது இஃப்பில் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் கண்டிஷனல். அந்த கமாக்கு அப்புறம் இருக்கிறது மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். இங்கே ஸ்டடி அப்படிங்கிறது எதுனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ கண்டிஷனல் கிளாஸில் மொத்தமாக மேஜராக பார்த்தீங்கன்னா 3 ரூல், ரொம்ப டீப்பர் லெவலில் நம்ம பார்த்தோன்னா 5 ரூல் இருக்கும். இந்த 3 ரூலில் ஒரு ரூல், ஃபஸ்ட் ரூல், அதாவது பாசிபிள் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த ரூலில் கண்டிஷனல் கிளாஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் அ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் இஃப்ங்கிற வேர்டை வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கிற அந்த பார்ட்டு தான் கண்டிஷனல் கிளாஸ் அப்படிம்போம். அந்த கமாக்கு அப்புறம் வர்றது மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் டேஸ்ட் த சக்ஸஸ். ஸோ நம்ம ஒர்க் பண்ணோம்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நமக்கு வரும். அண்ட் தேர்ட் ஒன், இஃப் யூ ஸ்மோக் யூ வில் சஃபர். ஸோ இது ஏன் பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்மோக் யூ வில் சஃபர், அதை நம்ம ஸ்டாப் பண்ணால் சஃபர் ஆக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். அது நம்ம கிட்டத்தட்ட நம்மளால் பண்ண முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த கண்டிஷனல் கிளாஸை பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, I'll give you a sum up of the whole session of today's class. I have informed you what is tense, the usage of tense. Without tense, you cannot frame a proper sentence because tenses are the base of understanding the time of action. So without tense, you cannot frame a proper sentence. And another point I said, there are 3 types of major tenses we have. They are present tense, past tense and future tense. So this major tenses will be divided into 4 subdivisions like simple present, present continuous, present perfect continuous, like that for past and future. So there are 12 tenses. So in this session we have focused much on the simple present tense. So where to use simple present tense அப்படின்னு நமக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருந்தேன். And what is simple present tense means? The action which takes now, that is known as simple present tense. And I have given some key words also like every day, often, every time, regularly, frequently. So that are the key words to identify the simple present tense. So simple present tense, where to use? 5 points I have given. Point number 1 is habitual action. And number 2 is to express the general truth. Point number 3 is
In exclamatory sentences begins with the word here and there. There we have to use simple present tense. And point number 4 is some events will take part only in future, even though we can consider and we can mention that in simple present tense because that in that action no changes will occur. இதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கிளியராக எடுத்துக்கலாம்னா நம்ம சிஎம்ஓ இல்லை பிஎம்ஓ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவோ அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம்ஸில் அவங்க கலந்துக்குவாங்க. ப்ரோக்ராம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸை சொல்லும்போது அது ஃப்யூச்சராக இருந்தாலும் நம்ம ப்ரெசண்ட்டுங்கிற அந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷனல் கிளாஸ், CLAUSE. கண்டிஷனல் கிளாஸ் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரூல் நம்பர் 1, தட் இஸ் பாசிபிள் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் you all have enjoyed the session. The second session, I'll focus on present continuous tense. Thank you all.